எனது பேர் அருள்நிலா தேவேந்திரன். நான் சுவிஸ் டிச்சினோ மாநிலத்தை சேர்ந்தனா. நான் சுவிஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டு படிக்கின்றேன். நான் இந்த தேர்தலில் நிற்கின்ற காரணம், எங்கள் மக்கள் படுகின்ற வேதனைகள், துயரங்களை முழுமையாக நிறுத்த வேண்டும். சுதந்திர வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தமிழில் முக்கியமாக 3 விடயங்கள் நாங்கள் அனைவரும் காப்பாற்ற வேண்டும். அது என்னதென்றால், தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி. எங்கள் மக்கள் அனைவரையும் ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்தி எங்களுடைய இலக்கை நாங்கள் நிறைவேற்றணும். அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அதற்காகத்தான் நான் இந்த தேர்தலில் நிற்கின்றேன். நன்றி. வணக்கம். எனது பெயர் தங்கராசா ஸ்வினிஸ்ராசா. என்ன சிவனன் எல்லாரும் சொல்லுவினோம். நான் பேர்ன் மாநிலத்தில் குடும்பமாக 2 பிள்ளையோட இருக்கிறேன். 27 வருஷமாக நான் வேலை செய்து கொண்டு வருவேன். இருந்தும் எனக்கு ஒரு விடிவு இந்த நாட்டில் வேணுமென்று சரியான விருப்பம். இந்த இளையோர்களினால் பிற்படுத்தப்படுற இந்த ஈழத்தமிழரவையில் நானும் இணைஞ்சு தமிழர் என்ற விடிவுக்காக, ஒற்றுமைக்காகவும் பாடுபடுறதுக்கு எனக்கு சரியான ஆர்வமாக இருக்குது. இந்த வேறுபாடுகள் எல்லாம் நாங்கள் தமிழர் மறந்து எங்களின் மக்களின் அபிலாசைக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டிய இந்த ஒரு அவசியமான நிலைமையில் நாங்கள் இருந்து வருகிறோம். இதுக்காக நானும் பாடுபட விரும்பி இருக்கிறேன். எங்களுடைய மக்கள் சுயநலங்களாக இருக்காமல் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து நாங்கள் இதில் பங்கு பெற்றோம் என்று நானும் விரும்புகிறேன். நாங்கள் தனியாக சாப்பாடும் உணவும் இந்த நாட்டில் வேணுமென்னு நினச்சா நாங்கள் சாப்பிட்டு போட்டு இங்கேயே நாங்கள் ஈஸியாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் திரும்ப நான் இந்த ஒற்றுமைக்காக எல்லாரும் நாங்கள் இதில் வந்து சேர்ந்து பாடுபட வேணுமென்றது எனது ஆவா. இதுக்காக எனக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் தந்தால் அதுக்காக நான் உங்கள்கிட்ட நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் ஹரிங்டன் ஸ்வாம்பில். நான் பேர்ன் கண்டோனில் வாழுறேன். நான் இப்போ வேலை செஞ்சு கொண்டு படித்து வந்துக்கிறேன். எலக்ட்ரோ சைக்னர் வேலை செய்கிறேன். இப்போதைக்கு நான் வாங்தோர்ஃப் ஸ்டேடியத்தில் டெம்பரரியாக வேலை செய்கிறேன். நான் இதில் தெரிவு செய்யப்பட்டால் என்ற முதலாவது எல்லா தமிழாக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை வேறு வழியாக கொண்டு போகணும். வணக்கம். என் பேர் அருந்தவ மதனராஜ். நான் பேர்ன் மாநிலத்தில் வசிக்கின்றேன். தற்பொழுது வாங்தோர்ஃப் ஸ்டாதியத்தில் நான் பணிபுரிகின்றேன். நான் இந்த மக்களவை நடத்தும் தேர்தலில் கலந்து கொள்ள விருப்பப்படுறது என்னவென்றால், இதுவரை காலமும் நடந்த எமது போராட்டம் தம்பித்து விடாமல் இந்த போராட்டத்தை இனியும் இளைஞர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசையுடன் எமது மக்கள் இன்னும் துன்பத்தையும் சந்திக்க வேணாம் என்றதுக்காக நான் இதில் பங்கு கொண்டு என்னால் முடிந்த உதவி செய்வேன் என்று உறுதியளிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வேலுமயிலன் கண்ணதாஸ். சூரிச் மாநில திருவரங்களாக வசித்து வருகின்றேன். நான் ஒரு கொட்டலில் வேலை புரிகின்றேன். ஈழத்தமிழரவையில் தெரிவு செய்யப்பட்டால் தமிழ் மக்களுக்காக, எமது நாட்டுக்காகவும் எனது பணியை கடைசி வரை முன்னெடுத்து செய்வேன் என உறுதி அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சதா கார்த்தி. சுவிஸில் 20 வருடமாக வாழ்ந்து வருகிறேன். சொலத்தின் மாநகரில். எனது தொழில் தெக்கோத்தியர். இங்கே கல்வி பயின்றுள்ளேன். எனது இலட்சியம் தமிழ் மக்களின் நலன் கருதி ஏதாவது ஒன்று செய்யணும் என்று. இதில் மக்களவை சுவிஸ் வாழ் தமிழ் மக்களின் நலன் கருதி அமைக்கப்பட்ட அமைப்பு.
இதில் சொலத்தின் மக்கள் சார்பாக நான் நிற்கின்றேன். சொலத்தின் மக்களின் கலாச்சாரம் சட்ட ரீதியான பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பேர் திலகராஜா நிரோஜனன். நான் சப்போசன் மாநிலத்தைச் சேர்ந்தேன். நான் வேலை செய்கிறேன். என்னென்னு சொன்னால், ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றில் நான் இந்த மக்களவை தேர்தலில் ஒரு வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வேட்பாளராக நான் நியமிக்கப்பட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு நல்லது செய்யலாமென்று நினைச்சு நான் சரியாக சந்தோஷப்படுறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் அடிமையில் அடக்கப்பட்டு கடந்த காலங்கள் போன வருஷம் மே மாதம் எல்லாருமே நினைச்சு பாருங்கள். ஒரு முறை நினைக்க டோமம் சிலுக்குது. இப்படியான ஒரு கட்டமைப்புகளுக்கு ஒரு அடிமைகளுக்கே நாங்கள் இனி வாழாமல் ஒவ்வொருத்தரும் இந்த விலங்கை முட்டைச்சு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளோ செய்கிறவங்க எல்லாரும் முன்வரணும் வேண்டும். இதில் நான் தான் வேட்பாளர் என்று இல்லை, நான் வேட்பாளர் இல்லை, நீங்கள் தான் வேட்பாளர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தவறாமல் வந்து இந்த ஓட்டு அளிக்கிறத எல்லாருக்கும் செய்தீங்கன்னு சொன்னால், நான் இன்னும் ஒரு ஆள் அப்படி என்று பார்க்காதீங்க. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உங்களோட கட்டம் உங்களுக்கு என்ன கடமையோ அந்த கடமையை சரிவர செய்தீங்கன்னு சொன்னால், இந்த எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து ஒரு 4 வருஷத்தில் எங்களோட விலங்கு எல்லாத்தையும் உடைச்சி நாங்கள் தமிழன்னு சொல்லி ஒரு வீரமான ஒரு இதை சொல்கிறதுக்கு எங்களால் முடியும். அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இந்த வேட்பாளராக நின்று நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி எங்களோட தமிழகத்தாக தமிழினம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உதயந்தன் தம்பிராஜா. ஷப்பாவசன் மாநிலத்தைச் சேர்ந்த நான் பணியாற்றும் துறை யூனிலெவர் ஸ்வாட்ச் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன். வரும் தேர்தலில் நாங்கள் 3 பேர் போட்டிக்கு நிற்கிறோம். உங்களுடைய வாக்குகளை ஒன்றும் மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக எங்களுக்கு வாக்கு அளிக்க வேண்டும். நாங்கள் அப்படி தேர்வு செய்தால் உங்களுக்கு நிறைய செய்ய கடமைப்பட்டுக்கிறோம். கல்வி இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகலாம். தயவுசெய்து நீங்கள் எந்த ஒரு ஓட்டையும் மிஸ் பண்ணாமல் எங்களை தேர்வு செய்தால் நிச்சயமாக எங்கள் வழி நல்ல வழியில் கொண்டு செல்ல கடமைப்பட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம். எனது பெயர் சர்சிகா பகீரதன். நான் ஸ்வீட்ஸ் மாநிலத்தில் வசிக்கிறேன். நான் தற்பொழுது சூரிச் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த மக்களவை உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் எமது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஆணையான தனித்தமிழீழம் எமது முதல் சமுதாயத்தினரால் எமது இனத்திற்கு கொடுக்கப்பட்ட பெரும் சொத்து, அந்த லட்சியம், அதை நிறைவேற்றுவதற்காக தனித்தமிழீழம் ஒன்று அமையும் வரை என்னால் முடிந்த அரசியல் உதவிகளை எமது நாட்டுக்காக செய்வேன். தமிழீழம் மலரும் போது எமது சமுதாயம் ஒரு கற்ற சமுதாயமாகவும் அதே வேளையில் மொழி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றை பின்பற்றும் சமுதாயமாகவும் இருக்க வேண்டும். ஆகவே நான் ஈழத்தமிழர் அவை உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் இனத்தின் கல்வி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமையாக நின்று செயற்பட வேண்டும். குடும்ப சொத்து ஒரு தலைமுறையின் கையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்படுவது போல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் சொத்தானது தமிழீழம். தமிழீழத்தை மீட்டெடுக்கும் போராட்டமானது இப்பொழுது பெரும்பாலும் இளம் சமுதாயத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே தாய்ப்பாலுடனே எமக்கு ஊட்டப்பட்ட தமிழீழம் என்ற கோரிக்கையை நாம் நிறைவேறும் வரை அரசியல் வழியில் போராடி என்னால் முடிந்த உதவிகளை செய்து தமிழீழம் அமையும் வரை பாடுபடுவேன்.